மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி சரியா, அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வணக்கம் ஷோ மோசன் டிசி பாரம் மோசன் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம கென் பிரதர் அண்ட் கேங் கொண்டு வந்திருக்கும் படம் தான் யூத். அண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் இறங்கிடுச்சு. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் March 19th படம் வருதுன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் பிஃபோர் ஐ கோ இன்டு ரியாக்டிங் டு திஸ் ட்ரெய்லர், ஐ ரியலி ரைட் டு அப்ரிஷியேட் நம்ம கென் பிரதர் அண்ட் தி என்டையர் டீம் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த மனுஷன் வந்துட்டு எனக்கு சாலிடான ரோல்ஸ் நடிச்சிருந்தாப்புல. அசுரன் சொல்லிட்டு போல, விடுதலை அசுரன், அண்ட் தென் வாத்தியில் எனக்கு ஒரு ரோல் ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸெட்ரா இந்த மாதிரி நடிச்சிட்டே இருக்காப்புல, சாலிடான ரோல்ஸ் பண்ணிருக்காப்புல. பட் திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் படம் எடுக்கிறாருங்கும் போது வந்து ஐ வாஸ் லைக் ஒரு செகண்ட் சர்ப்ரைஸ்ட், ஷாக்ட் அண்ட் ஆல்சோ வெரி கியூரியஸ். சரி, வாட் கேன் ஹி பிரிங் டு த டேபிள் அப்படிங்கும் போது யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் முட்டைக்கலக்கின்னு ஒரு சாங் இறக்குறாப்புல. இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஓகே, ஐம் இன்வெஸ்டட். இந்த ப்ராஜெக்ட் மாதிரி செம்மையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஐம் இன்வெஸ்டட். அண்ட் இன்னும் 2 பாட்டு வந்துருக்கு. சார் நான் ரியாக்ட் பண்ணிடுறேன்னு சொல்றேன். பட் நெவர்தலெஸ் அப்போ வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இந்த யங் ஏஜில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ டச் வுட் கென் பிரதர் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் தி என்டையர் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் விஷஸ் சென்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு கிரியேட்டராக ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்குது. ஸோ டு யூ அண்ட் தி என்டையர் டீம் அட் சச் அ யங் ஏஜ் டூயிங் திஸ் இஸ் சம்திங் வெரி பர்சனல் டு மீ. அண்ட் வந்துட்டு சில பேர் வந்து நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு வாழும் போது நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி சந்தோஷம் அவங்க மேலே வருது. ஸோ honestly from the bottom of my heart, all the very best. கண்டிப்பா நான் படம் பாப்பா ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன். பட் இப்போதைக்கு ட்ரெய்லரை பார்த்தா அப்புறம் பேசலாம்னு சொல்றேன். ஏதோ ரகல ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் லவ் ஸ்டோரி வேறு. ஸோ இட்ஸ் கோனா பி ஃபன் நினைக்கிறேன். ஸோ பார்த்துல அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் யூத் ட்ரெய்லர் ஸ்டாரிங் நம்ம கென் பிரதர் அண்ட் சுராஜ் சார் இருக்காரு. ஓகே, எந்த மச்சம் சவா பண்ணுங்க. சரி, பார்த்தலாம் அப்புறம் பேசலாம்னு சொல்றேன். சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஹியர் வே. உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறார். அவனை கெட்ட பசங்களோட எல்லாம் சேர விடாதீங்க. நான் தான்டா கெட்டவங்க. இவனா பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவான். தேவதர்ஷினி மெம்பர் ஐராவன். ஏய், நீ யாரா பிரவீன்? ஜிவி பிரதர் மியூசிக் வேற மனச பின்னீர் பாப்ல. இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும் தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. ஓ எஸ்டிஆர் ஃபேன் ரைட். அவன் நிறைய விஷயம் நம்பறோம். நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா ஆத்தி அவன் நம்மள மறந்துடுவான். ஆத்தாடி. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையே. வேலிட் क्वेश्चन. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்த அடிச்சியா? ஆத்தி எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். இட்ஸ் கோனா வைக்க. உனக்கு பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. ஓகே நான் ஓடு. Nice cuts. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. ஓகே, ஃபன்னு ஜாலி தான். அதான் ஸ்கூல் லவ். எத்தனையோ பொண்ணுங்க மீது நான் சுற்றி இருக்கேன். ஆனால் 3 பொண்ணுங்க எனக்கு பின்னாடி சுற்றுறாங்க. தட் இஸ் ஒரு மாதிரி பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கோயிங் டு பி கேஆஸ். மாட்டிட்டு முழிக்கும் போது கிளியும் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இனிஷியலாக அப்பா 3 பொண்ணுங்க நம்மளை பார்க்குறாங்க, வா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு பேசிக்கலாகவே வந்துட்டு இந்த மாதிரி 2 டைமிங் பண்ணாலே மாட்டோம். 3 டைமிங் வேறு இதில் 3 டைமிங் வார்த்தை இருக்குன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் என்ன சொல்கிறேன்னா,
இந்த மேனேஜ் பண்ணுறது ஒரு பக்கம், இது எப்படி மாட்டாமல் இருக்கிறது ஒரு பக்கம், பட் மாட்டும் போது சாவட்டி விழுகும். அடியாக விழுகுதா இல்லை வந்து திட்டா விழுகுதா இல்லை என்ன மாதிரி இமோஷனல் ப்ரெஷரில் விழுகுதான்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக ஃபன்னாக ரகலையாக போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மச்சான் சூப்பராக அடி இப்படி அப்புறம் கொண்டு போயிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் ஒன் பாயிண்ட் வந்து பயங்கரமான ஒரு அடி அடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹீல் ரியலைஸ் இஸ் மிஸ்டேக் அண்ட் கைண்ட் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கிற விஷயம் இஸ் நாட் ஆஸ் ஜாலி ஆஸ் வி திங்க். இட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ப்ரீச் பண்ணாமல் ஜாலியாக வந்து கன்வே பண்ணுங்கிற மாதிரி ஒரு தோணுது எனக்கு. அந்த மாதிரி ஒரு மீட்டரில் தான் இந்த படம் போகுமோன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். பட் ரகலையாக இருக்கும் தோணுது, ஃபன்னாக இருக்கும் தோணுது. மனுஷன் பார்க்குறக்கு செம்ம ஆக்டருக்கு இந்த மனுஷன் கென் பிரதர். ஸோ ஐ ரியலி என்ஜாய் இஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சுராஜ் சார் வேறு இருக்காங்க. அண்ட் தேவதர்ஷினி மேமும் சுராஜ் சார் செம்ம காம்பினேஷனு. ஐ திங்க் தட் பேரண்ட் சைடில் பயங்கர ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த ஹீரோயின்ஸ் ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி அஸ் வெல். புதுசாக இருக்காங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் ஒருத்தங்களை மட்டும் பார்த்த மாதிரி இருக்குது, பட் மற்ற 2 பேர் புதுசாக இருக்காங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே க்யூரியஸாக இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் மற்ற பசங்க எல்லாம் ரகலையாக ஃபன்னாக ஜாலியாக தான். ஸ்கூலுங்க அதாங்க, ஸ்கூல் லைஃப் இஸ் த அங்கே மட்டும்தாங்க நிம்மதியாக இருந்தோம். எவனோ சொன்னான் ஸ்கூலை விட்டு காலேஜுக்கு போனால் ஜாலின்னு, காலேஜ் விட்டு வேலைக்கு போனால் ஜாலி, கல்யாணம் பண்ணால் ஜாலி, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்தா ஜாலி, அதுக்கப்புறம் லைஃபே ஜாலின்னு. பொய்யா, ஸ்கூல் தான். தயவுசெய்து யாரோ ஸ்கூலில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கூல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வர போகிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொடூரமாக தான் இருக்கும். Unless you are fortunate enough to land in a very good college and you have a very good batch of friends and you have a very good management, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்கேப். இல்லைனா மாட்டிட்டு சம்பவமாக இருக்கும், வேற லெவல் ஜாலியாக இருக்கும். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாட்டிட்டு முடிச்சு வந்தா நானும் இன்னும் மீளலாம் நினைக்கிறேன். எங்கேயோ வந்து போகுது. அந்த ரோடு வழியாக போனாலே நம்மளுக்கு ஒரு பேட் வைப்ஸ் வரும். நல்ல வேலை கொஞ்சம் ஊரை விட்டு மாற்றி வந்ததுனால அந்த ரோட்டு வழியாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. பட் nevertheless bad vibes do follow, so enjoy your school life, have fun responsibly. அது ரொம்ப முக்கியம். ரகலை பண்ணுறோம் ஓகே, ஃபன் பண்ணுறோம் ஓகே, ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப செட்டப் பண்ணி தெரியுதுங்க. இப்போ தான் ரீசெண்டாகலாம் பார்த்தேன். என்னமோ ஐ டோன்ட் நோ வேர் இது, சாரி ஐ டக்குன்னு எனக்கு வந்துச்சு, அதான் டக்குன்னு சொல்லிடுறேன்னு சொல்கிறேன். யாரோ ஏதோ வேறு ஸ்டேட்லன்னு நினைக்கிறேன், டீச்சரை போய் பையன் அடிக்கிறது அண்ட் டீச்சர்ஸை பொதுவாக அடிக்கிறது, கை ஓங்குறது, அதெல்லாம் வந்து அன்அக்செப்ட். இங்கே வந்து இப்படி உட்காந்து சார் அப்படின்னு எகிற முடியாத டைமில் ஆகிருந்தோம். இப்போ தான் அது ஜஸ்ட் லைக் 5-10 years பேக் தான். ஹவு இஸ் திஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது புரிய மாட்டேது. இவ்வளோ மாற்றம் எப்படி வச்சுன்னு தெரில. அது கொஞ்சம் அன்அக்செப்டபுளாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கெத்து வீசாமல் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் nevertheless coming to the technicalities as well, சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. விக்கி அவர்கள், ஓகே, எடிட்டர் நாஷ் அவர்கள், கடைசி அந்த எஸ்பெஷலி அந்த ஆல்தோட பற்றி கட்லாம் சாப்பியாக இருந்துச்சு அந்த பக்கம். அண்ட் தென் ஓவராலாகவே சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. கென் பிரதர் இஸ் லுக்கிங் வெரி ஹேண்ட்ஸம், நல்லா இருக்கார், மனுஷன் ஜாலியாக இருக்காப்ல. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அதர்ஸ் as well சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாகவே வந்துட்டு நல்லா ஒரு அப்படியே நம்மளை ஸ்கூல் மெமரிஸை நோக்கி கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் சில தவறுகள் நம்ம பண்ணியிருந்தாலோ இல்லை சில நல்லதுகள் நம்ம பண்ணியிருந்தால் அது நல்லா சந்தோஷமான மெமரிஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் சில தவறுகள் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் நம்மளை உறுத்தி விட்டு ஓகே மேபி மனசுக்குள்ளேயே சார் அப்பாலஜைஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் ஜாலியாக ஃபன், பட் அட் த சேம் டைம் சம் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ, பட் nevertheless ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் திஸ் வில் பி a good one. ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு மட்டும் தோணுதா இருக்குது. ஐம் வெரி கான்ஃபிடென்ட் என்னமோ தோணுது. டச் வுட். பட் எல்லாம் கேன் பிரதர் அண்ட் டீம் பண்ணி சொல்லிட்டு this மாதிரி ஆக்ஷன் ஃபார் யூத் ட்ரெய்லர் உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி வீடியோஸ் பார்த்தா நன்றி. ஜி பிரகாஷ் மியூசிக் சொல்லிட்டால அல்டிமேட்டாக அந்த மச்சம் பிரிஸ்டாப்பில் வி நோ திஸ். ஓகே தட் nevertheless இது என்ன ரியாக்ஷன் உங்கள் தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு பண்ணிடுங்க. ஓகே.